அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பார்க்க இருப்பது சுந்தர் சி, வடிவேலு, கேத்ரின் தெரசா, வாணி போஜன், அருள்தாஸ் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் கேங்கர்ஸ் திரைப்பட விமர்சனம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை சுந்தர் சி இயக்கியிருக்காரு. 2010ஆம் ஆண்டு வெளியான நகரம்ங்கிற படத்திற்கு பிறகு 15 ஆண்டுகள் கழித்து வடிவேலு சுந்தர்சியும் கூட்டணி வைக்கிறாங்க. எப்பவும் சுந்தர்சி படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ற UK செந்தில்குமாரை விட்டுட்டு இந்த தடவை கிருஷ்ணசாமின்ற ஒருத்தர்கிட்ட போயிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு சி சத்யா இசையமைச்சிருக்காரு. சி சத்யாவை பத்தி நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா, GV பிரகாஷ்குமார், AR ரஹ்மானுக்கு பிறகு சிறந்த பின்னணி இசை கொடுக்கிறவர்ல சாம் சிஎஸும் சி சத்யாவும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சி சத்யா இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு இசையை கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லாவே ஒரு சில பாடல்கள் இருக்கு, பிஜிஎம்மும் நல்லா இருக்கு. ஸோ சுந்தர் சி 1995ஆம் ஆண்டு முதல் முறையாக தமிழ் சினிமா இயக்க ஆரம்பித்தார் முறைமாமன்கிற படத்தின் மூலமாக. அன்றிலிருந்து இன்று வரை ஏறத்தாழ 30 ஆண்டுகள் ஃபீல்ட் அவுட் ஆகாமல் இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்து யோசிச்சோம்னா, அவர் எடுத்துக்கிற கதைக்களம் ஒரு நார்மல் மசாலா படமாகட்டும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் அவர் காமெடிக்கு பெரும் பங்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதனாலேயே அவரோட படங்கள் என்றைக்கும் சளைக்காம எல்லாத்தாலையும் பார்க்கப்படுது, விரும்பி பார்க்கப்படுது. அதனாலேயே நல்ல ஹிட்டும் அடிக்குது அவரோட படங்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2-3 மாதங்களுக்கு முன்னால் வெளியான மதகஜ ராஜா எம்ஜிஆர் அப்படிங்கிற படத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா 2012ஆம் ஆண்டே படப்பிடிப்பு முடிக்கப்பட்ட நிலையில பல்வேறு காரணங்களால வெளிவராமல் இருந்த அந்த படம் இப்போதான் ரிலீஸ் ஆச்சு. விஷால், சந்தானா எல்லாருமே நடித்தது. ஆனால் 12 ஆண்டுகள் கழித்து வெளியானாலும் கூட இன்றைக்கு ரிலீஸ் ஆன படம் மாதிரியே அவ்வளவு புதுமையாக அவ்வளோ ட்ரெண்டிங்காக அந்த படம் இருந்து ஓடி எல்லாத்தையுமே கவர்ந்தது மிகப்பெரிய ஆச்சரியம் தான் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு அவர் ட்ரெண்டிங்கில் என்றைக்குமே வச்சிருக்காரு. இன்னைக்கு எடுத்திருக்கிற படத்தை ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தா கூட அன்றைய காலகட்டத்துக்கும் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, மணிவண்ணன் சார் இயக்கிய அமைதிப்படை படத்தை சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் அவர் பேசின அந்த ஜாதி வன்மமாகட்டும் இல்லை அதில் அவர் பேசியிருக்கிற அரசியலாகட்டும் இன்றைக்கும் நம்ம ஊர்களில் பல்வேறு இடங்களில் நடந்துட்டு இருக்கிறது தான். அதை இன்னைக்கு பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் சுந்தர் சி படங்களோட காமெடியும். ஸோ அந்த வகையில் 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தை கொஞ்சம் கூட அலுப்பு தட்டாமல் அவரோட ஸ்க்ரீன் பிளேல கொண்டுட்டு போயிருக்காரு. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பல்வேறு குற்றங்களை அந்த பள்ளிக்கூட ஆசிரியையாக இருக்கிற கேத்ரின் தெரசா கண்டும் காணாமல் இருக்க முடியாமல் அதுக்கு எதிராக பொங்கி எழுந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உள்ளூர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே அந்த மாவட்டத்தோட கமிஷனருக்கு அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கமிஷனர் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரியாக அந்த ஸ்கூல் வாத்தியாராகவே அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பப்படுற அந்த போலீஸ்காரர் போய் அந்த குற்றங்களை கண்டுபிடிச்சாரா, அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா, இந்த குற்றங்களுக்கு பின்னணியில் இருக்கிறது யாரு, அதற்கு மூல காரணமாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த படத்தோட மொத்த கதை. ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், காமெடிக்கு காமெடின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல்வேறு ப்ரெஸ் மீட்டுகளில் சுந்தர் சியும் வடிவேலும் சொல்லியிருப்பாங்க, நிறையா சீன்கள் அங்கே நாங்கள் பேசுகிற டைலாகு அதற்கு பிறகு டப்பிங்கில் மெருகேற்றுறது, அந்த மாதிரி நிறையா இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த காமெடிகளில் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சீனில் பகவதி பெருமாளுக்கு தாடி முளைச்சிருச்சு, அதனால் சீக்கிரமாக இந்த கேஸை நம்ம முடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறது. அதே மாதிரி இந்த படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தலைப்பே வைக்காம போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட தலைப்பு என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ வடிவேலு திடீர்னு கேங்கர்ஸ்னு வைக்கலாம் அப்படின்னு சுந்தர் சீட்ட சொல்லியிருக்காரு. கேங்கர்ஸ்னு என்னங்க வார்த்தை, கேங்ஸ்டர்ஸ்னு தானே இருக்குது. நம்ம மொத்தமாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குற்றத்தை பண்ண போகிறோம், அதனால கேங்ஸ்டர்ஸ்னு தானே வைக்கணும் அப்படின்னா, கேங்ஸ்டர்ஸ்ங்கிறது ஏற்கனவே யூஸ்வலாக இருக்கிற பேர், அதுக்கு பதிலாக நம்ம கேங்கர்ஸ்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த பேர்லேயே இந்த படமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கூட அலுப்பு தட்டாத அளவுக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிற இந்த மொத்த டீமுக்கும் நாம் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.